சார் நாங்கள் ஆக்சுவலாக கோயம்புத்தூர்லேருந்து வரோம். ஸோ அவரை பார்க்குறதுக்காகவே ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இந்த தமிழீழத்தில் அடுத்தது ஒரு எங்களுக்காக அவர் பேசுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்திருக்கோம். கண்டிப்பாக ஒரு மாறுதல் வரும். நிறைய பேத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு, அவருக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். கண்டிப்பாக நம்மளுக்காக அவர் செயல்படுவார் நம்புகிறோம். எந்த அடிப்பில் நம்புறீங்க? இவ்வளோ பேசியிருக்காரு, நமக்காக இவ்வளோ பேசியிருக்காரு. ஸோ 2002K கிட்ஸ்னு அவரை நம்மளெல்லாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வருங்கால எதிர்காலத்துக்கு நம்மளாம் ஒரு தூணாக நிற்க போகிறோம் இல்லையா? ஸோ நமக்காக இவ்வளோ பேசியிருக்காரு, இவ்வளோ குரல் கொடுக்குறாரு. அப்படிங்கும் போது நம்ம மற்ற கட்சியில் எந்த நம்பிக்கை வச்சு நம்ம நம்பணும்னு சொல்லுங்கள். நம்ம முன்னோர்கள் ஓட்டு போட்டாங்க, காலங்காலமாக ஓட்டு போட்டு வந்தோம். அந்த மாதிரி ஒரு புதிய மாறுதலுக்காக அவருக்கு முயற்சி தந்து பார்ப்போமே. ஸோ அவர் எல்லா கட்சியிலையும் ஒரு விமர்சனங்கள் கண்டிப்பாக வரும். அவர் மேலே அளவுக்கு கடந்த அன்பு வச்சுருக்கோம். அந்த அன்பு மக்கள் எப்படி வெளிப்படுத்த தெரியாத பற்றி வெளிப்படுத்துகிறாங்கன்னு நான் நம்புகிறேன். மற்றபடி கண்டிப்பாக அவங்களும் மாறுவாங்க. கண்டிப்பாக. ஓ, ஆக்சுவலாக ரசிகர்களும் தொண்டர்களும் இப்போ தொண்டர்களாக வந்தால் மட்டும் ஒரு கட்சி நிறுவனத்து மேலே அன்பு வச்சாதான் ஒரு தொண்டர்கள் ஆக முடியும். கண்டிப்பாக ஒருத்தர் பிடிக்குங்கிற ஒரு விஷயம் இருந்தால் அது ஓட்டாக மாறலாம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவரு எனக்கு பிடிக்கும், அவருக்காக நான் ஓட்டு போடுறேன், அவ்வளோ. அது ரசிகனாக இருந்தால் தொண்டராக இருந்தேன் அவ்வளோ பிடிக்கும், ஆல்மோஸ்ட் அவ்வளோதான். அவரு பிடிக்கும், அவருக்காக கண்டிப்பாக நாங்கள் நிற்போம். அவரு எங்களுக்காக நிற்பாருங்கிற நம்பிக்கையில் நிற்போம். ஓகே, தேங்க்யூ.